வெளிநாடு வேலைக்கு போய் அங்க பாலைவனத்துல மாட்டிக்கிற நம்ம ஹீரோ அங்க இருந்து எப்படி அது தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணி ஓடுறாரு. அவன் தப்பிச்சு போறத எப்படியோ அவங்க முதலாளி பாத்துறாரு. முதலாளியும் அவனை விடாம துரத்துக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல துப்பாக்கி எடுத்து அவன் கால்லயே சுட்டுறாரு. கீழே விழுந்து அவனை பயங்கரமா வந்து அடிச்சிடுறாரு. அடுத்த நாள் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அப்போ பனிக்கட்டி மழை பெய்யுது. அதனால ஆடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போய் ஒரு பாறைக்கு கீழே தங்கிட்டு இருக்கான். அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த வழியா அவன் போய் பாக்குறான். அடுத்த மலை தெரியுது. அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யாரு அது அப்படின்னு குரல் கொடுத்து கேக்குறான். அது ஹீரோ கூட வெளிநாட்டுக்கு வந்த அந்த பையன் தான். அவனையும் இதே மாதிரி பாலைவனத்துல தான் விட்டுருப்பாங்க. அவன் இவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். அண்ணா நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அண்ணா, நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஒட்டகம் வச்சிட்டு இருக்காரு. அந்த பையன் வந்து ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி அங்க மணல் மேல வச்சுட்டு அவன் போயிடுறான். பேப்பரை எடுக்க அவனும் ஓடுறான். அப்போ அது காத்துல பறந்து போகுது. உடனே அந்த முதலாளி அங்க இருந்து இவனை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இவன் பயந்து போய் உக்காந்துடுறான். அதுல நாளைக்கு பெரிய முதலாளிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க இருக்கிற சின்ன முதலாளி எல்லாருமே போயிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு தப்பிக்கிற கரெக்டான நேரம். அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அந்த முதலாளி ஒரு சப்பாத்தியை இவன் கையில கொடுத்துட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இவனும் ஊருக்கு போறோம் அதனால குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கயிட்டுறான். ரொம்பவே ஒல்லியா இருப்பான். பைப்பை திறந்து முகத்தை காமிச்சு ரொம்பவே கத்துறான். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தண்ணி முகத்துல படவும் எரியுது. அங்க இருந்து தப்பிக்கிறதுனால ஒட்டகத்துக்கும் ஆடுக்கும் தீவனம் எல்லாம் போட்டு முடிக்கிறான். இப்ப அந்த பையன் வந்துடுறான். அவன் கூட ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்காரனையும் கூட்டு வந்திருப்பான். அவன் தான் இவங்களுக்கு வழி காமிக்க போறான். 3 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போறாங்க. நைட்டு ஃபுல்லா நடந்து வந்து இப்ப விடிஞ்சே போயிருக்கோம். சரி ரோட்டுக்கு வந்திருப்போம் அப்படின்னு வேகமா ஓடி போய் ஏறி பாக்குறான். ஆனா சுத்தி பாலைவனம் தான் இருக்கே தவிர ரோடுங்களே இல்ல. இப்ப அவனுங்களுக்கு ரொம்பவே தண்ணி தாகமா இருக்கும். தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால கிட்ட ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா அது தண்ணி கிடையாது. ஒரு ஒட்டகம் தான் செத்து போயிருக்கும்.